ஹாய் வீவர்ஸ், நீக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்திராணி மேலே ரித்திகா பயங்கர கோவத்தில் இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி இந்திராணி ரொம்பவே ரித்திகாவை இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கான்ட்ராக்டை அவங்களுக்கு கொடுக்காம இது என்னோட இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு எப்படியாவது இந்திராணி பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணால் இந்திராணி வந்து பயங்கரமாக ஹர்ட் ஆவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது கபிலன் கிட்ட போயிட்டு நான் ஷாப்பிங் போகணும், பணம் கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதை கேட்ட கபிலன் வந்து எவ்வளோ ரித்திகா வேணும் சொல்லு, நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்ட ரித்திகா எனக்கு 10 லட்சம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கபிலன் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன ரித்திகா சொல்கிற, 10 லட்சமா? 10 லட்சம்ன்றது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு தெரியுமா? அந்த அமௌண்ட்லாம் என் கையில் இருக்காது, அக்கா கிட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ரித்திகாவுக்கு பயங்கர கோவம் வருது. என்ன கபிலன் உன் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க? நம்ம 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. எனக்கு ஏதாவது தேவைன்னா நான் சும்மா உங்கள் அக்கா கிட்ட போய் கேட்டுட்டு இருக்க முடியும்? உன்கிட்ட தானே நான் கேட்க முடியும். 10 லட்சம் கூட நீ உன்னோட அக்கௌண்ட்டில் வச்சிருக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கபிலனை பயங்கரமாக திட்டுறாங்க. அதுக்கு கபிலன் சொல்கிறாங்க, இங்கே பார் ரித்திகா, இந்த பொறுப்பு எல்லாமே இந்திராணி அக்கா கையில் தான் இருக்குது, அதை மீறி நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை கேட்ட ரித்திகா வந்து அதெல்லாம் எனக்கு தெரியாது கபிலன், எனக்கு 10 லட்சம் பணம் வேணும். எதுக்கு எடுத்தாலும் சும்மா இந்திராணி கிட்ட தான் இருக்கு, இந்திராணி சொன்னாதான் அந்த பணம் நம்ம கைக்கு வரும், அப்படின்னா நம்ம எதுக்காக இங்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரித்திகா பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கு கபிலன் சொல்றாங்க, நீங்க பாரு ரித்திகா, நீ டென்ஷன் ஆகாத, உனக்கு 10 லட்சம் தானே பணம் வேணும், இரு நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி கிட்ட தான் போய் கேட்க போறாங்க. அக்கா எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 10 லட்சம் பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு இந்திராணி சொல்றாங்க, என்ன கபிலன் 10 லட்சத்துக்கு என்ன செலவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கபிலனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ரித்திகாவுக்கு பயங்கர கோபம் வருது. கபிலன் கிட்ட சொல்றாங்க, கபிலன் ஒரு நிமிஷம் இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கபிலனை கூப்பிடுறாங்க. அப்போ இந்திராணி புரிஞ்சுக்கிறாங்க, கபிலன் 10 லட்சம் பணம் கேட்கல, ரித்திகா தான் தூண்டி விட்டு இது மாதிரி பணம் கேட்க விட்டுருக்கா அப்படிங்கிறத நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. இந்த சைடு ரித்திகா கபிலன் கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு கபிலன், நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு கபிலன் கேட்குறாங்க, என்ன முடிவு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரித்திகா சொல்றாங்க, நான் நாளைக்கு ஆஃபீஸ் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கபிலன் சொல்கிறாங்க, நீ ஆஃபீஸ் போய் என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரித்திகா சொல்கிறாங்க, நான் போயிட்டு CEO சீட்டில் போய் உட்கார போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு கபிலன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன ரித்திகா சொல்கிற, இந்த பிஸ்னஸ் எல்லாமே பார்த்துக்கிறது இந்திராணி அக்கா தான், அவங்கள மீறி நம்ம எதுவுமே பண்ண முடியாது, நீ தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத, உனக்கு பிஸ்னஸை பற்றி என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி கபிலன் சொல்ல, அது கேட்ட ரித்திகா சொல்கிறாங்க, ஏன் கபிலன் எதையுமே நம்ம கற்றுக்கிட்டா தானே, இந்திராணி மட்டும் என்ன ஆரம்பத்தில் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா வந்து உட்காந்தா, இப்போ இடையில தானே கற்றுக்கிட்டாங்க, அது மாதிரி நானும் போக போக கற்றுக்கிறேன், என்னதான் இருந்தாலும் நம்மளுக்குன்னு பண தேவை இருக்குல்ல, சும்மா போயிட்டு அவங்க கிட்ட போயிட்டு நம்ம நிற்க முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி ரித்திகா சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட கபிலன் சொல்கிறாங்க, இல்லை ரித்திகா, நீ பண்ணுறது ரொம்பவே தப்பு, அக்காவோட ஷேர் தான் கம்பெனி ஃபுல்லாக இருக்குது, 70% ஷேரு அக்காவோடது தான், அதில் 30% தான் நம்மளோடது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டுட்டு ரித்திகா சொல்கிறாங்க, 30% நம்மளோடது தானே, அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுமோ அந்த மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு செல்வராணிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே குடுகுடுன்னு ஓடி வந்து, என்னமா ரித்திகா சொல்கிற, நாளையிலேருந்து நீ ஆஃபீஸை நிர்வாகம் பண்ண போறியா? இதை கேட்கும்போதே எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இவ்வளோ நாளாக எது ஒன்றுனாலும் இந்திராணி கிட்ட தான் நாங்கள் போய் நிற்க வேண்டியதாக இருக்குது, அவளோட ஆதிக்கம் தான் இந்த வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு இருக்கவே முடியல, ஏதாவது ஒன்று தேவைன்னா அவகிட்ட தான் போய் நிற்க வேண்டியதாக இருக்குது, இதெல்லாம் எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை ரித்திகா, நீ இப்போ எடுத்திருக்க முடிவு எவ்வளோ நல்ல முடிவு தெரியுமா? இவ்வளோ நாளாக இது நடக்காதான்னு சொல்லிட்டு நான்லாம் ஏங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட இலக்கியா எல்லாருமே வந்துடுறாங்க. வந்துட்டு ரித்திகா கிட்ட சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் எடுத்திருக்க முடிவு தான் கரெக்ட், நீங்கள் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு போங்க, இந்திராணி கிட்ட இருக்கிற பவர்லாம் உங்கள் கைக்கு வரணும், எங்கள் இஷ்டத்துக்கு எங்களால் வாழவே முடியல, சும்மா அவங்க எதுக்கு எடுத்தாலும் ரூல்ஸ் அது இதுன்னு போட்டுட்ருக்காங்க, அதுலேருந்து ப்ளீஸ் நீ எங்களை வெளியில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா கிட்ட எல்லாருமே சேர்ந்து பேசுகிறாங்க. இவங்க எல்லாருமே கூட்டு சேர்ந்தோன்னே ரித்திகாவுக்கு ரொம்பவே தைரியம் அதிகமாகிடுச்சு. அப்போது எல்லாருமே நம்ம பக்கம்தான் இருக்காங்க, இதை வச்சு நான் இந்திராணியை எப்படிலாம் பழி வாங்குறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க. அப்போது கபிலன் சொல்கிறாங்க, என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள், அவள் பாட்டுக்கு ஏதோ சொல்கிறானா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு செல்வராணி சொல்கிறாங்க, ஆமாண்டா, எவ்வளோ நாளைக்கு அவகிட்டயே கையை கட்டிட்டு எல்லாத்தையுமே வாங்கிட்டு இருக்கிறது, நம்மளுக்குன்னு தனியாக ஏதாவது இருந்தால் தானே நம்மளால ஏதாவது செய்ய முடியும், அதுதான் நம்ம வீட்டுக்கு இப்போ மருமகன் ஒருத்தி வந்துட்டால, அவள் பொறுப்பில் தான் எல்லாமே இருக்கணும், இதுதான் அம்மாவோட ஆசையும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கபிலனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல.
கண்டிப்பாம்மா நீங்கள் எடுத்த இந்த முடிவால் பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு செல்வராணி சொல்கிறாங்க, வரட்டும் கபிலன், இவ்வளோ நாளாக நம்ம இந்திராணி பேச்சை தானே கேட்டுட்டு இருந்தோம், இனிமேட்டாவது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வோமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட கபிலன் சொல்கிறாங்க, இவ்வளோ நாளாக இந்திராணி அக்கா நம்மளுக்குலாம் நல்ல தனமாக செஞ்சுருக்காங்க, யாருக்கு என்னம்மா குறை வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ரித்திகா சொல்கிறாங்க, இங்கே பார் கபிலன், நீ வேணா உங்கள் அக்கா பேச்சை கேட்டுட்டு உங்கள் அக்காவுக்கு அடிபணிஞ்சு போ, ஆனால் எங்களாலலாம் இனிமேட்டு அப்படிலாம் இருக்க முடியாது. இனிமேட்டு நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு எல்லா நிர்வாகத்தையும் நான் தான் பார்த்துக்க போகிறேன், அவங்களோட ஷேரை அவங்க பார்த்துக்கட்டும், நம்மளோட ஷேருன்னு ஒன்று இருக்குல்ல அதை நான் கவனிச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு செல்வராணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்படியே ரித்திகா இந்த ரூட்லேயே போனான்னா போதும், இந்திராணியை நம்ம இந்த வீட்டை விட்டு அடித்து துரத்திட்டு அடுத்த மகாராணியாக நம்ம தான் இந்த வீட்டில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செல்வராணி கற்பனை மேலே கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது திடீர்னு வீட்டுக்கு போலீஸ் வருது. போலீஸ் வந்ததுமே உதயகுமாருக்கு பயம் அதிகமாகிடுது. எதுக்காக போலீஸ் மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வராங்க, ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட போய் கேட்குறாங்க, என்ன சார் வீடு வரைக்கும்லாம் வரீங்க, அதான் என் பையன் ஸ்டேஷன் வரைக்கும் வந்தால அப்போவுமே அவனை விசாரிச்சுட்டு போயிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு சார் வீட்டுக்கெல்லாம் வரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அந்த அதிகாரி சொல்கிறாங்க, இல்லை சார் நாங்கள் அந்த விஷயமா வரலை, நாங்கள் வந்த விஷயமே வேற அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது உதயகுமாருக்கு ஒன்றுமே புரியல, வேற என்ன சார் இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அந்த அதிகாரி சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் பூர்ணின்னு ஒரு பொண்ணு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் அவள் என்னோட பொண்ணு தான், அவளை எதுக்கு சார் விசாரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த அதிகாரி சொல்கிறாங்க, ஆமாம் உங்கள் பொண்ணை கூப்பிடுங்க, உங்கள் பொண்ணுக்கிட்ட தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பூரணிக்கு போலீஸ்லாம் வந்த விஷயம் தெரிஞ்சு பயங்கரமாக நடுங்கி போகிறாங்க. இப்போது போலீஸ் வீடு வரைக்கும் வந்துட்டாங்களே, நம்ம என்ன சொல்லி தப்பிக்கிறது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு லாவிக்கிட்டு இருக்கும்போது ஐலி வராங்க. ஐலி பூர்ணி கிட்ட கேட்குறாங்க, என்ன பூர்ணி உன்னை தேடி போலீஸ்லாம் வராங்க, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பூர்ணி ஒரு வித பயத்தோட தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை நீ அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது உதயகுமார் வந்து பூர்ணியை கூப்பிட்றாங்க. பூர்ணி கொஞ்சம் கீழே வா, உன்னை தேடி போலீஸ்லாம் வந்திருக்காங்க பாரு, அவங்க உங்ககிட்ட ஏதோ கேட்கணுமா அப்படின்னு சொல்லும்போது பூர்ணிக்கு அப்படியே அழுக வர மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு ஐலிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பூர்ணி நீ ஏதோ பிரச்சனையில் இருக்க, எங்ககிட்ட சொல்லியிருந்தா நாங்கள் அப்போவே சால்வ் பண்ணியிருப்போம்ல, நீ எதுக்காக இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பூர்ணி வந்து அண்ணி எனக்கு ரொம்ப பயமாக இருக்கா, நீ என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஐலி வந்து நீ எதுக்கும் பயப்படாத, இப்போ போலீஸ் வீடு தேடி வந்துட்டாங்களே, நீ என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியோ அதை அவங்க கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி பூர்ணியை கூட்டிகிட்டு கீழே போகிறாங்க. அப்போ போலீஸை பார்த்தோன்னே பயந்து நடுங்குறாங்க. அப்போ போலீஸ் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நீ என்னம்மா ஒரு பையன் கிட்ட தகராறு பண்ணி அவனை அடிச்சியா அப்படிங்கிற மாதிரி கேட்க இதை கேட்டுட்டு பூர்ணிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்போ பூர்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம் சார் நான் அடித்தான், அவன் என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தான், அவன்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும்னு தெரியாமல் பக்கத்தில் இருக்க பேட்டை வச்சு அடிச்சிட்டேன், அவன் இறந்தி போயிட்டான் அப்படின்னு சொன்னதுமே உதயகுமாரால் அதை தாங்கவே முடியல. என்ன பூர்ணி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக்காகி நிற்கிறாங்க. இதில் ஐலிக்கு பயங்கர ஷாக்கு, என்ன நடக்குதுங்க, நான் ஆரம்பத்திலே கேட்டேன்ல பூர்ணி உன்கிட்ட ஏதோ நீ பிரச்சனையில் இருக்க, என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லுன்னு எவ்வளவோ கேட்டேனே, நீ எதுக்காக என்கிட்ட சொல்லலை அப்படிங்கிற மாதிரி ஐலி வந்து கேட்குறாங்க. அதுக்கு உதயகுமார் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க யாரும் பூர்ணி கிட்ட எதுவும் கேட்காதீங்க, அவள் தான் போலீஸ் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிக்கிட்டு இருக்கால, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ போலீஸ் எல்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் இவங்களை ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது உதயகுமார் சொல்கிறாங்க, வேணாம் சார் என்னோட பொண்ணை ஸ்டேஷனுக்குலாம் கூட்டிகிட்டு போவாதீங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனால் அதிகாரிங்கெல்லாம் கேட்குற மாதிரி தெரியல. அப்போ ஐலி சொல்கிறாங்க, மாமா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, அவங்களோட கடமையாக அவங்க பார்த்துக்கட்டும், என்ன நடக்குது நம்ம பார்ப்போம், பூர்ணிக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்திராணி வந்து நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு ஐலி கிட்ட சொல்கிறாங்க, ஐலி நீ எதுக்காக அவளை ஸ்டேஷன் போக சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியல, ஒரு பொண்ணு எப்படி ஸ்டேஷன் போவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ஐலி சொல்கிறாங்க, விசாரணைன்னு வந்துட்டா அப்படி தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கபிலனுக்கு லேசாக டவுட் வர மாதிரி இருக்குது. ஸோ இப்போ பூர்ணி விஷயத்துல இருந்து ஐலி சிவா இவங்க 2 பேருமே உண்மையான போலீஸ் ஆஃபீஸர் தான் அப்படிங்கிற உண்மை தெரிய வருமானதை நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.